ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். தூய ஆவியில் செயல்படுதல். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை முதன்மையாக வைக்க வேண்டும் என விரும்புகிறேன். அவரின் பாதத்திலே அமர்ந்து அவர் உங்களிடம் என்ன கூறுகிறார் என்பதை கவனிப்பது மிக முக்கியமானது. ஏனெனில் அவர் தன் இதயத்தில் உள்ளதை உங்களிடம் பகிர விரும்புகிறார். அவருடைய பிரசன்னத்தினால் உங்களுக்கும் அவருக்கும் இடையில் உள்ள எந்த தடுப்பு சுவரை உடைக்கவும் உங்கள் இதயத்தை மாற்றவும் முடியும். உங்களிலே தூய ஆவியார் உலாவுகிற நேரங்கள் உண்டு. அப்போது அவர் அபரிமிதமாக உங்களை நிரப்புவார். அந்த நேரங்களிலே நீங்கள் மணிக்கணக்காக அவரை ஆராதிப்பீர்கள். அவரை தேடுவதிலே உங்கள் விருப்பம் இருக்கும். தினசரி பணிகள் முடிந்தவுடன் ஜெபிக்க ஆர்வம் இருக்கும். அந்த நாட்கள் விண்ணுலகில் வாழ்வதைப் போல இருக்கும். ஆனால் சில நாட்களில் ஜெபிக்க உங்களுக்கு ஆர்வம் இருக்காது. ஆண்டவரின் பிரசன்னத்தை உணரமாட்டீர்கள். அத்தகைய நேரங்களில் கூட நீங்கள் ஆண்டவரை நாட வேண்டும். அதை செய்ய உங்களுக்கு உணர்வு இருக்காது. ஆனால் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், நாம் நம்பிக்கையினாலே நடக்கிறோம். எனவே அப்பொழுதும் முழு வலிமையோடு ஆண்டவரை நாட வேண்டும். உங்கள் ஜெப வேளையில் இறை புகழ்ச்சி, ஆராதனை, தொடர்ச்சியான மனமாற்றம், நன்றி கூறுதல், இறை வார்த்தையை வாசித்து தியானித்தல், உங்கள் மற்றும் மற்றவர் தேவைக்காக ஜெபித்தல், தூய ஆவியாரின் குரலை கவனிக்க அமர்ந்திருத்தல், முந்தின தலைமுறைகளில் திருச்சபை நமக்களித்த ஜெபங்களை ஜெபித்தல், இவைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். உங்கள் தனி ஜெப வேளையில் நீங்கள் எப்படி தூய ஆவியால் நிரப்பப்படுகிறீர்கள் என்று வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். ஏனெனில் நம்மில் ஒவ்வொருவரும் தினமும் பல வழிகளிலே நிரப்பப்படுகிறோம். தூய ஆவியில் திருமுழுக்கு பெற்றபோது நேர்ந்த அனுபவம் மிகப்பெரிய அனுபவமாக, கடவுளின் வல்லமை உங்களில் இறங்கின அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் தனி ஜெப வேளைகளில் அதே வலிமையோடு அந்த அனுபவத்தை, ஆண்டவரின் பிரசன்னத்தை உணராமல் இருக்கலாம். ஆனாலும் அவருடைய பிரசன்னத்தை வெளியரங்கமாக உணர்வீர்கள். முன்பு உள்ள அத்தியாயங்களில் பார்த்தது போல சில அனுபவங்கள் மென்மையாகவோ, மின்சாரம் சாக்கியது போலவோ, கையிலே அசைவோ, கையிலே நெருப்பு இருப்பதைப் போலவோ, ஆழ்ந்த அமைதியோ, நம்மை சுற்றி தீக்கனலையோ உணரலாம். தொடர்வோமா நண்பர்களே?